நண்பர்களே, இன்றைக்கி எல்லாத்துக்கும் காலை வணக்கம். நம்ம இன்னைக்கு பைபிள்லேருந்து ஒரு வசனம் பார்க்கலாம். நீதிமொழிகள் 5ஆம் அதிகாரம் 21, 22, 23. மனுஷனுடைய வழிகள் கர்த்தரின் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது. அவனுடைய வழிகள் எல்லாவற்றையும் அவர் சீர்தூக்கி பார்க்கிறார். துன்மார்க்கனை அவனுடைய அக்கிரமங்களே பிடித்து கொள்ளும். தன் பாவக்கயிற்றினால் கட்டப்படுவான். அவன் புத்தியை கேளாததினால் மடிந்து தன் மதிகேட்டின் மிகுதியினால் மயங்கி போவான். இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, மனுஷனுடைய வழிகள் எல்லாமே கர்த்தரின் கண்களுக்கு முன்பாக இருக்குது. அவனுடைய வழி எல்லாத்தையும் ஆண்டவர் சீர்தூக்கி பார்க்கிறாரு. துன்மார்க்கனை அவனுடைய அக்கிரமங்களை எடுத்துக்கொள்ளணும். என்னென்னா, மனுஷர்கள் பாவம் செய்கிறாங்க, கர்த்தருக்கு விரோதமான பாவத்தை. அந்த பாவம் அவனை தொடர்ந்து பிடிச்சு கொள்ளுது. அதாவது ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நான் பரிசுத்தமாக இருக்கிறதுனால நீங்களும் பரிசுத்தமாக இருங்கன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் மனுஷன் அப்படி இருக்கிறது கிடையாது. குறிப்பாக ஒரு பாவம் செய்கிறானுங்களேன், குடிக்கிறான்னு வைங்களேன். ஒரு நாள் குடிக்கிறான், மறுநாள் அதை குடிக்கணுன்ட்டு என்ன வருது, ஒரு போதைப்பொருள் போடுதான், ஒரு ஆன்ஸ் போடுதான், ஒரு பாக்கு போடுதான்னா மறுநாளும் அடுத்தல அதை போடணும், இதை நம்ம அனுபவிக்கணும் அப்படின்னு தோணுது. இதுதான் அந்த பாவ கயிறு அவனை என்ன செய்யுது, சுட்டி பிடிச்சி கொள்ளுது. அவனால் அதை விட்டு வெளியே வர முடியல, என்னால் வெளியே வர முடியல அப்படின்னு சொல்கிறான். இதுதான் அந்த பாவம். அதனால் நண்பர்களே, மக்களே கேளுங்க, யாரும் பாவத்துக்கு வழி கொடுத்துடாதங்க, பரிசுத்தமாக வாழுங்க. இந்த பூமியில் பிறந்த நாம் கொஞ்ச காலம் உயிரோடு இருக்கிறதையும் பாவம் செய்யாமல் ஆண்டவரை போல் பரிசுத்தமாக வாழ்வோம், நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வோம். எல்லோரும் பைபிள் படிங்க, பரிசுத்தமாக வாழுங்க, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளுங்க. எல்லாத்துக்கும் நன்றி.